திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. உடனே டெல்லிக்கு வர தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு பாஜக அழைப்பு விடுத்திருக்கிறது. அழைப்பின் பேரில் நயினார் நாகேந்திரன் தற்போது டெல்லிக்கு விரைந்திருக்கிறார். பாஜக தலைவர்களிடம் அண்ணாமலை பேசியிருந்த நிலையில் இந்த அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். தமிழக அரசியல் சூழலில் இந்த திடீர் சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது. குறிப்பாக தமிழக பாஜகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் அல்லது கட்சிக்குள் ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வருவது தொடர்பாக இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா? முழு விவரங்கள். நீங்கள் சொன்னது போல பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்களையும் அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் அவர் சந்தித்து பேசியிருக்கிறார். பல ஊடகங்களில் ஒரு செய்தி போய்கொண்டிருக்கிறது. அதாவது அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகுவதாக கடிதத்தை சமர்ப்பித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி வருகிறது. ஆனால் அது அப்படி நடக்கவில்லை. அவர் இன்னும் தன்னுடைய விலகல் கடிதத்தை சமர்ப்பிக்கவில்லை. ஆனால் தான் விலகுவதற்கான விலக விரும்புவதாகவும் ஏன் விலக விரும்புகிறேன் என குறிப்பிட்டு கடிதத்தில் அந்த விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தான் விலக விரும்புகிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறாரே தவிர நான் விலகுவதாக அவர் கடிதத்தை இன்னும் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நிதின் நபீனிடம் தான் அந்த விருப்பத்தை தெரிவித்து கடிதத்தையும் சமர்ப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் அமித்ஷா அவர்களுக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் அமித்ஷா அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார். தன்னுடைய குறைகளையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. இந்த சந்திப்பின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஒரு புத்தகம் ஒன்றை அண்ணாமலை அவர்கள் பரிசீலித்திருக்கிறார். அண்ணாமலையுடனான இந்த சந்திப்பை தொடர்ந்து தற்போது தமிழக பாஜக தலைவராக இருக்கின்ற திரு நயினார் நாகேந்திரன் அவர்களையும் பாஜக தலைமை டெல்லிக்கு வருமாறு அழைத்திருப்பதாக ஒரு தகவல். அதாவது நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவராக வந்த பிறகு இதற்கு முன்பு தலைவராக இருந்த அண்ணாமலை நியமித்த பல ஆதரவாளர்கள் ஓரம் கட்டப்பட்டதாக ஒரு புகார் ஒன்றை அவர் தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல் கூறப்படுகிறது. தன்னுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டார்கள், தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று ஒரு புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னணியில் தான் அது குறித்து விசாரிப்பதற்காக நயினார் நாகேந்திரன் அவர்களையும் அவர்கள் டெல்லிக்கு வருமாறு அழைத்திருப்பதாக தகவல். ஆனால் தமிழக தலைமையில் இப்போது மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. பாஜகவில் அப்படி ஒரு ஏற்பாடோ திட்டமோ எதுவும் இல்லை. அப்படி ஒரு கட்டமைப்பும் பாஜகவில் இல்லை. அவர் கடந்த ஆண்டுதான் தமிழக பாஜகவுடைய தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே குறைந்தபட்சம் இன்னும் ஓராண்டுக்காவது நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழக பாஜக தலைவராகவே தொடர்வார். இருப்பினும் இதற்கு முன்பு தலைவராக இருந்தவர்களோடு இணைந்து செயல்படுமாறு சில ஆலோசனைகளை சொல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக வந்திருக்கிறது. தமிழக பாஜகவை பொறுத்தவரை தற்போது வேறு எந்த மாற்றத்தையும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு தற்போதைக்கு இல்லை என்றே பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.